ஹால் வெல்கம் டு தெரிஞ்சது ஷேர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ப்ளவுஸில் நம்ம எப்படி டிசைனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து பேசிக் ப்ளவுஸ் ஃபார் பிகினர்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நீங்கள் இதை ஒரு 5 டேஸ்லேயே ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இந்த ப்ளவுஸை ஸ்டார்ட் பண்ணிடலான்ட்டு. அதுக்கான ஐடியா தான் இது. ஃபஸ்ட்டு நான் 3 லைன் ஜரி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சுகர் பீட். இந்த சுகர் பீடை கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் 3 mm பீட் சுகர் பீட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை இப்படியே விடுறதா இருந்தாலும் விடலாம், அது நம்மளோட சாய்ஸு. இப்போ 3 mm பீடு கொடுத்து நீங்கள் சுகர் பீட் கொடுத்து போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்ட் லுக் கிடைக்கும், பட்டை கொஞ்சம் அதிகமாகவும். இல்லை எனக்கு இதே போதும்னாலும் நீங்கள் சுகர் பீட் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பில் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன் ஒட்டி கிளிப் ஸ்டோன் ஒட்டி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஜரி போட்டு. இப்போ நான் வந்து அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு சுகர் பீட் கொடுத்து முடிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் காட்டுறேன் பாருங்கள். இது பிகினர்ஸ்லாம் ஜஸ்ட் 1 டேலே இந்த ப்ளவுஸ் நீங்கள் போட்டு முடிச்சிடலாம். இப்போ நம்ம சுகர் பீட் கொடுத்து முடிச்சிட்டோம். இதுதான் குந்தன் கிளிப் ஸ்டோன்ஸு. இதிலே குந்தன் ஸ்டோன்ஸும் கிடைக்கும், இதிலே கலர்ஸும் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஒட்டி வந்து நம்ம கிராண்டுக்கு கொண்டு வந்துக்கலாம். நீங்கள் 7000 க்ளூ வச்சு ஒட்டினீங்கன்னா அது கீழே விழவே விழாது. நீங்கள் ஒட்டுறதுனால விழுமோன்ட்டுலாம் நினைக்க வேண்டாம், விழாது. பாருங்கள், நான் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் கிளிப் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் கடையில் போய் செலக்ட் பண்ணுறதும் வந்து உங்களோட சாரீக்கு சூட் ஆகிற மாதிரி, சாரியோட பார்டருக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். நம்ம இது வச்சுட்டு சுற்றி ஜரி போட்டாவே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். அதே மாதிரி பேக் ஃபுல்லாக நம்ம புட்டாஸ் போட்டு ஹேண்ட் ஃபுல்லாக புட்டாஸ் போட்டு கவர் பண்ணாவே இதுவே நல்ல ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஃபஸ்ட்டு கிளிப் ஸ்டோன் வச்சு காட்டினேன். இல்லை எனக்கு வந்து கலர்ஸ் ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சாரியில் என்ன கலர் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஸ்டோன்ஸாக வாங்கியும் நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன் வச்சு காட்டுறேன். இப்போ சப்போஸ் நம்ம சாரீ வந்து பிங்க் கலர்னால் நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து பிங்க் கலரில் வாங்கிக்கலாம். இப்போ க்ரீன்னா க்ரீன், ஆரஞ்சுனா ஆரஞ்சு, ப்ளூனா ப்ளூ, இந்த மாதிரி நிறையா கலர்ஸில் இருக்குது. இது வந்து பேசிக் லெவல் ப்ளவுஸு. இதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறதா இருந்தால் ஒரு 350 to 400 சார்ஜ் பண்ணலாம். இதிலே 3 mm பீடு கொடுத்து நீங்கள் வந்து சுகர் பீட் கொடுக்கறதா இருந்தால் 500 to 600 சார்ஜ் பண்ணலாம். பாருங்கள், நம்ம வைக்க அது எவ்வளோ அழகாக கிராண்டாக மாறுதுன்ட்டு. ரொம்ப ஈஸியான டிசைன் இது. பிகினர்ஸ் நீங்கள் இப்போ தான் பேசிக் கற்றுக்குறீங்கன்னா ஜரி முடிச்சுட்டு பீட்ஸ் நீங்கள் போட ஆரம்பித்தோன்னே இந்த டிசைனை நீங்கள் ப்ளவுஸில் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து ப்ளவுஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நெக்ஸ்ட் நம்ம பண்ணோன்ற ஒரு விருப்பம் வரும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் பிகினர்ஸ். ஏன்னா வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வராது, பாதியிலே விட்டுருவோம். நீங்கள் அதை ஒரு ப்ளவுஸ் மேலே போட்டு நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வர கான்ஃபிடென்ட் லெவலே வேறு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஒரு லைன் பார்டர் கொடுத்துட்டு ஃபுல்லாக புட்டாஸ் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருப்போம்.